மூங்கில் வெட்டி தன்னுடைய பிழப்ப நடத்தக்கூடிய ஒரு தொழிலாளி தன் மகனோட காட்டுக்கு போறான். போகிற வழியெல்லாம் மகன் விடாம கேள்வியா கேட்டுட்டு வரான். அவரும் பொறுமையா பதில் சொல்லிட்டே வராரு. மூங்கில் வெட்டக்கூடிய இடத்துக்கு வந்ததும் தொழிலாளி மூங்கில வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போதும் அவருடைய மகன் கேள்வியா கேக்குறான். டேய், நம்ம அப்புறமா பேசலாம்டா. நீ அப்பா வெட்டுற மூங்கில் எல்லாம் அடிக்குவே, நம்ம வேலை முடிஞ்சு போகும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பையனும் மகிழ்ச்சியோட சரின்னு சொல்றான். அவரும் மூங்கில வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பையன் அவரை அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். தொழிலாளிக்கு கோபம் வருது. என்னடா அப்படின்னு கோபத்தோட கத்துறாரு. அப்பா, இந்த காட்டாற்று வெள்ளம் எங்க போகுதுப்பா? அப்படின்னு கேக்குறான் சிறுவன். அவர் கோபத்துல இது நம்மோட வீட்டுக்கு போகுதுடா. பேசாம வேலையை பாரு, எனக்கு இன்னும் நிறைய மூங்கில் வெட்ட வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அவரோட மகன் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. மாலை ஆனதும் என்னப்பா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா அப்படின்னு கேக்குறாரு அந்த அப்பா. அப்பா, நான் நீங்க வெட்டின மூங்கில் அத்தனையும் இந்த காட்டாற்று வெள்ளத்துல தூக்கி போட்டு விட்டேன்ப்பா. அது நேரம் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கோம். அப்படி பொறுமையா பதில் சொல்றான் மகன். ஐயோ கடவுளே. அப்பா அதிர்ச்சியில உறைந்து போறாரு. எப்போ நம்ம குழந்தைகிட்ட எது பேசுறதா இருந்தாலும் ரொம்ப தெளிவா நிதானமா அவங்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லணும் என்கிறத தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.